ஒரு கார்பரேஷன் அவங்கள நீங்க சாக்கடையில இறக்கி வேலை வாங்கன்னு எழுதி கொடுத்துருக்காரு. இப்படி மேனுவல் சேவஞ்சிங் ஆக்ட்ல ஒருத்தர் விஷவாயு தாக்கி இறந்தாருன்னு சொல்லிட்டு பதிவு செய்யக்கூடாதுன்னு தான் அந்த அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்தத்தினுடைய நோக்கம். என்ன காரணம்னா, இந்த சட்டத்தை பதிவு செய்தா முதன்மை குற்றவாளி யாரா நீங்க செய்யணும், மாநகராட்சி நிர்வாகத்தை தான் சேர்த்தாகும். வழக்க பதிவு செஞ்சிருந்ததுன்னா யாரும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அரசாங்கம் பணத்தை கொடுத்தாகணுங்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இந்த உத்தரவுக்கு இந்த அரசு நிர்வாகம், இந்த பியூரோக்ரசி, இந்த போலீஸ், இந்த சர்க்கார் எல்லாம் கட்டுப்பட்டாகும். ஒரு டாக்டர் டீமே அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு தயாரா இரவு கடந்து இருக்க முடியுது. ஆனா டைப் பண்றதுக்கு ஆள் இல்லை. 2000 ரூபாய் பணத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த சாக்கடையை இறங்கி அதை சுத்தம் பண்ணா நீங்க செய்வீங்களா? அங்குசம் அறம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம தொடர்ந்து பாக்குறவங்க அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம். தமிழகத்துல மலக்குழிக்குள் மனிதர்களை இறக்குவதற்கு தடை சட்டம் அமலில் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில திருச்சி மாவட்டத்துல, குறிப்பா திருச்சி மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில 2 தொழிலாளர்கள் மலக்குழிக்குள் விழுந்து மாண்ட அந்த துயர சம்பவம் தமிழகத்தை அதிர்வலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. என்ன நடந்தது? இந்த போராட்டத்துல, இந்த களத்துல இருந்து அது என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த சம்பவங்களை பகிர்ந்து கொள்ள நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் தோழர் மாறன், சிஐடியினுடைய மாவட்ட தலைவர், திருச்சி மாநகர் மாவட்டம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் பொன் வேலுச்சாமி. தோழர் வாங்க. தோழர், ஆக்சுவலா அந்த திருச்சி மாவட்டத்துல நடந்த அந்த துயர சம்பவம் எப்படி நடந்தது? சுப்பையா கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற ஒப்பந்த நிறுவனம், சரிங்க, சென்னையை சேர்ந்ததாக தகவல். எந்த அரசியல் பினாமியினுடைய நிறுவனம் என்பது தெரியல. சரிங்க, விரைவில் கார்பரேஷன் தான் அதை அறிவிக்கணும் யார் என்னன்னு சொல்லி. சரி, அவங்க பல ஆண்டுகளாக மாநகராட்சியில ஒப்பந்தம் எடுத்து பணியாற்றுறாங்க. மாநகராட்சி ஒரு கம்பெனிக்கு ஒப்பந்தம் கொடுக்குதுன்னா இந்த பாதாள சாக்கடை பணியை செய்வதற்கு அவர்களுக்கு முழு தகுதி இருக்குதா, அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட், சரியான விஷயத்தை சொல்லணும்னா அவ்வளவு கட்டமைப்புகளும் இருக்கிறதா என்று பார்த்துதான் கொடுக்கணும். சரிங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த 22ஆம் தேதி நடந்த அந்த கொடுந்துயரம் என்னன்னா, ஒரு தொழிலாளியை நேரடியாக அந்த பாதாள சாக்கடைக்குள்ள இறங்கி அதை அடைப்பை சுத்தம் எடுக்க சொல்றாங்க. ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணும் பொழுது ஒரு ட்ரையல் ரன் பண்ணுவாங்க, இல்லைன்னா உண்மையிலே அடைச்சு இருக்கும், அந்த அடைக்கிறத எடுக்க சொல்லுவாங்க. சரிங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 2013ஆம் ஆண்டு 2013 மேனுவல் சேவஞ்சிங் ஆக்ட் அப்படி கிடையாது. ப்ரொஹிபிஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுது. கண்டிப்பா முதல்ல ப்ரொஹிபிஷன் தான், அதற்கு பிறகுதான் மறுவாழ்வு. கண்டிப்பா. ஏன்னா மறுவாழ்வு கொடுக்கறது இடத்துல நம்ம உயிரோட இருக்கணும். நீங்க தடை செய்யலைன்னா மனிதரோட உயிரையே நீங்க காப்பாற்ற முடியாது. அதுக்கு பிறகுதானே நீங்க மறுவாழ்வு கொடுப்பது. அப்ப பிரபுங்கிற ஒரு 34 வயது இளைஞர், அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவரை நேரடியாக அந்த பாதாள சாக்கடைக்குள்ள இறக்குறாங்க. பாதாள சாக்கடைக்குள்ள இறங்கி அவருக்கு எந்த விதமான பாதுகாப்பு உபகரணமும் கிடையாது. இட்ட கட்டளையை நிறைவேற்றணும். அத்துக்கூலி தொழிலாளி. இன்னும் சொல்ல போனோம்னா சின்ன சேலம் அந்த பகுதியை சேர்ந்தவர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் போயிட்டு, அவர் போல இப்ப இருக்க இந்த வேலையில்லா திண்டாட்டம், இந்த நெருக்கடியை பயன்படுத்திட்டு இந்த கான்ட்ராக்ட்காரங்களாம் ஒரு ஷெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓரத்துல எங்கேயோ ஒரு பகுதியில ஷெட், அடிப்படை வசதி, வேலை செய்யற இடம், குடியிருக்கிற இடம், எந்த அடிப்படை வசதியும் கிடையாது, வெறும் கூலி. அன்னைக்கு வாழ்ந்தா போகுங்கிற அந்த நெருக்கடியில் இருக்கிற தொழிலாளியை கூப்பிட்டு பாதாள சாக்கடைக்குள்ள இறக்கும் பொழுது இறங்கிய தொழிலாளி வெளியே வரல. சரி, இறங்கிய தொழிலாளி வெளியே வரலன்னா என்ன செய்யணும்? இல்ல, இறங்குனதுன்னா அவர் விரும்பி இறங்கல, அவர் இறக்குனது யாரு? அவர் இறக்குனது அந்த கம்பெனியினுடைய சூப்பர்வைசர். சரி, அந்த சூப்பர்வைசர் இளவரசன், அங்க இருக்கிற டேவிட் குமார், இன்னும் சொல்ல போனா அந்த கம்பெனியுடைய மேலாளர் கந்தசாமி, இப்படி சிலருடைய பேர் இருக்குது. ஓகே, இப்ப இந்த இடத்துல இந்த நிறுவனம், நீங்க சொல்லக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் என்ன பணிக்கான ஒப்பந்தத்தை திருச்சி மாநகராட்சியோட ஏற்படுத்தி இருந்தது? புதை வடிகால், பாதாள சாக்கடை இல்ல, அந்த புதை வடிகால்லையே குழி தோன்றது ஒரு கம்பெனி, சைட்ல கான்கிரீட் போடுறது ஒரு கம்பெனி, குழாய் பதிக்கிறது கம்பெனி, கனெக்ஷன் கொடுக்கறது ஒரு கம்பெனின்னு பல்வேறு பிரிவினைகள் இருக்கிறதா நம்ம அறிகிறோம். அதுல இவங்க என்ன குறிப்பான பணிக்காக அங்க வந்திருந்தாங்க? அதாவது இந்த புதை வடிகால முழுமையா ஒருத்தவங்க கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. சரி, அவர்களிடம் இருந்து சிலர் சப் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. இவர்களுக்கு 2 ஆண்டு கான்ட்ராக்ட் முடிஞ்சு அதை ட்ரையல் ரன் செய்வதற்குண்டான வேலை இவர்களுக்கு உண்டு.
ஓஹோ. ட்ரையல் ரன்னா அதை வந்து பரிசோதனை செய்வது, அதை சரி, செயல்பாட்டில் இருக்கிறது, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுவது எல்லாமே சரி. வந்து இந்த இருக்கு, கம்பெனிக்கு உள்ளது. இருக்கு. அந்த அடிப்படையில தான் அந்த தொழிலாளியை வந்து பாதுகாப்பு இல்லாம உள்ள இறக்குனாங்க. சரி. இப்ப நீங்க சொல்ற இந்த இடத்துல ஏற்கனவே அந்த வடிகால்ல அந்த கழிவு நீர் அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்ததா, இல்ல புதுசா வந்து கட்டுனதா? ஒரு ட்ரையல் ரன் பாக்குறதுக்காக மனித கழிவை கொண்டு வந்து அங்க கொட்ட மாட்டாங்க. கண்டிப்பா, ஃபர்ஸ்ட் விஷயம். கண்டிப்பா. அது ஃபங்க்ஷனா இருக்கிறத ஓகே. திருப்பி செழுமைப்படுத்துவதற்கு, சரி செய்வதற்கு முயற்சி எடுப்பாங்க. சரி. இல்ல உண்மையிலேயே அங்க அடைப்பு ஏற்பட்டிருக்கும். இவர்கள் பொய்யா கூட ட்ரையல் ரன் சொல்லுவாங்க. இல்ல அந்த இடத்துல ஒரு சின்ன தகவல் நமக்கு கிடைத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அவங்க வந்து அந்த பணியை செய்வதற்காக பள்ளம் தோண்டும் பொழுது இன்னொரு பகுதியில இருந்து அந்த சாக்கடை நீர் இந்த பகுதிக்கு வந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட மேன்ஹோல்ல செயற்கையா மண்ணை இவர்கள் வந்து கொட்டி ஒரு தடையை ஏற்படுத்தினதாகவும், பணி முடிந்ததுக்கு பிறகு அந்த மேன்ஹோல்ல இறங்கி இவர்களே செயற்கையா ஏற்படுத்தின அந்த தடையை மனிதனை இறக்கி அந்த வேலையை செய்ததுனால இந்த விபத்து நேர்ந்தது அப்படின்னு ஒரு வெர்ஷன் சொல்றாங்க. இது உண்மையா? மரணம் முதல்ல விஷவாயு தாக்கி இறக்கப்பட்டது. சரி, விஷவாயு தாக்கி இறந்தாங்கன்னா உடனடியாக அடைச்சதுனால விஷவாயு உருவாகுது. சரி. விஷவாயு உருவாகுதுன்னா நீண்ட காலமாக ம், மலம் தேங்கி இருக்கணும். சரி. அந்த தேங்கி இருந்த மலத்துல இருந்து தான், அங்க இருந்த கழிவு நீர்ல இருந்து தான் அங்க இருந்து கேஸ் ஃபார்மேஷன் ஆகும். ம், அது எப்படியாக இருந்தாலும் சரி, ம், அது வந்து புதிதாக இருப்பதை இணைக்கிறதா இருந்தாலும் சரி, ம், பழைய இடத்த வந்து அதை வந்து பரிசோதனைக்காகவோ இல்ல வந்து அதை அடைப்பை சரி செய்வதற்காக உள்ள இறங்கினாலும் சரி, ம், பாதுகாப்போட இறக்கணும். ம், பாதுகாப்பை மீறி அந்த தொழிலாளியை இறக்கிருக்காங்க. ம், அந்த இறக்குற விஷயத்துல அந்த தொழிலாளி உள்ள போய் ம், 1 மணி நேரம் ஆன பிறகும் ம், அவர் வரலன்னா உண்மையிலே ஒரு அந்த கான்ட்ராக்ட் எடுத்த அந்த முதலாளியோ இல்ல கார்பரேஷன், இதுல முக்கியமான விஷயம், நீங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் கம்பெனி மட்டும் பேசிட்டு இருக்கிறோம்ல, அந்த கான்ட்ராக்ட் கம்பெனிக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதை விட கூடுதலான பொறுப்பு பிரின்சிபல் எம்ப்ளாய். அவர் தான் வேலையை அளிப்பவர், அவர் தான் கான்ட்ராக்ட் கொடுத்தது. திருச்சி மாநகராட்சியினுடைய கார்பரேஷன் முதன்மை அலுவலர் கமிஷனர் அவரு பொறுப்பு. ம், அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தகவல் போயிருக்கணும். ம். அப்படி தகவல் போயிருந்துச்சுன்னா நேரடியாக அவர் இந்த ஸ்பாட் விஷயத்துக்கு வந்திருக்கும். ம். ஒரு உயிர் போயிருச்சு, 1 மணி நேரம் ஒருத்தர் வந்து மூச்சடைக்க எப்படி உள்ள இருக்க முடியும் போனவர் வரலன்னா? இல்ல இப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன குறுக்கீடு தோல. இப்ப அவர் என்ன நோக்கத்துக்காக உள்ள இறக்கப்பட்டாருங்கிறது அடுத்தது. ம். மொத்தத்துல கீழே உள்ள இறக்கப்பட்டார். அந்த அவருக்கு உள்ள கீழே போங்கன்னு சொன்னது நீங்க சொல்ற அந்த சைட் சூப்பர்வைசர் சொன்னாருங்க சொல்றீங்க. அந்த நேரத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? அந்த ஸ்பாட்ல இருக்கிறது வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. சரி, அது எஃப்ஐஆர்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓஹோ. அந்த சூப்பர்வைசர் பக்கத்துல காமன் மேன் எல்லாம் இருந்திருக்காங்க. அவர் உள்ள இறக்கி விடும் பொழுது காமன் மேன் எல்லாம் இருந்திருக்காங்க. சரி, காமன் மேன் எல்லாம் இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் இந்த விஷயத்துல வந்து பட்டும் படாம ஒரு பார்வையாளராக பார்த்துட்டு வீட்டுக்கு போறது வருவதா தான் இருந்திருக்காங்க. சரி. இல்ல இப்ப ஒருத்தர் கீழே இறக்குறோம் அப்படின்னு சொன்னாலே பக்கத்துல ஒருத்தரை கண்காணிக்கணுங்கிற மாதிரி ஒருத்தர் இருந்திருக்கணும் இல்லையா? ஒருத்தரோ 2 பேரோ இருந்திருக்கணும் இல்லையா? நான் தான் சொல்லுகிறேன்ல, இது அந்த சுப்பையா கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது, கார்பரேஷன் அதுல அடாப்ட் ஆயிருக்கணுங்கிற நான். அதுல இருக்க ஜேஇஓ, அதுல இருக்க ஏஇஓ அதுல நேரடியான பார்வையோடு தான் இந்த வேலையை செய்யணும். கான்ட்ராக்ட் விட்டோன்னு அதுல இருந்து முழுமையாக தன்னை வந்து அதுல இருந்து விலக்கிக்குது கார்பரேஷன். அதனால தனியார் மயத்தால வந்து தொழிலாளிக்கு பாதுகாப்பு கிடையாது, அந்த வேலை முழுமையா மக்களுக்கு பலனளிக்கிறதுன்னு சொல்றோம். இப்ப நேரடியாக அந்த பிரச்சனையை நாம் வந்து சொல்லி முடிக்கணும். அவர் உள்ள இறங்கிட்டாருங்க, உள்ள இறங்கி 1 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரம் ஆகி அவர் வெளியே வரலாம். என்ன பண்ணணும்னா, உண்மையிலேயே அவரை பாதுகாக்கணும்னா தீயணைப்பு துறைக்கு போன் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த 1 மணி நேரமா வெளியில ஆள் நிக்குதா? பெரிய ஆள் நின்றுட்டு இருக்கிறாங்க, அவங்களை எடுப்பதற்கான முயற்சி இல்ல. உண்மையிலேயே ஒரு தொழிலாளியை வந்து அவருக்கு பிரச்சனை இல்ல, அவரை இறக்குனான்னா ஒரு கயிறை கட்டியாவது கூட இறக்கலையா அவரை? இல்ல, அப்படிலாம் எந்த விதமான வேலையும் அங்க இல்ல. அந்த இடத்துல எந்த விதமான திட்டமிடலும் இல்ல. அவரை உள்ள இறக்கி அந்த இதை எப்படின்னு சொல்லிட்டு அடப்பெடுக்கிறதுக்கு அவர் டேரா இறக்கிருக்காங்க. அதுதான் இந்த விஷயம். அவரை கயிறு கட்டி இறக்குறது மற்றதெல்லாம் அப்படி இல்லை. அப்படி கயிறு கட்டி இறக்குன்னா இன்னும் கூடுதலா 3 தொழிலாளிங்க இருந்தாதான் கயிறுலாம் கட்டி இறக்கணும். சூப்பர்வைசர் இருக்காரு, அந்த பிரபாகரன்கிற அந்த தொழிலாளியை உள்ள இறக்கிருக்காங்க. இப்ப பிரச்சனையை நான் நேரடியா சொல்வதற்கு எனக்கு கொஞ்சம் அனுமதிங்க. 1 மணி நேரம் ஆனதுக்கு பிறகு அது பாதுகாப்புல பிரச்சனை இல்லைன்னா சூப்பர்வைசராது கீழே இறங்கி இருக்கணும்ல உள்ள. அவர் இறங்கலன்னா என்ன காரணம் இருக்கும்ல? இறங்காததுக்கு காரணம் அந்த சேரு, அந்த சாக்கடை, அந்த நாத்தத்துல யாரை இறக்கணும்னு ஒண்ணு இருக்கு. உள்ள இறங்குனது ஒடுக்கப்பட்ட மக்களை மட்டும்தான் அந்த படுகொலி, அந்த சாக்கடைகள்ல
மலைக்குழியில இறக்குறாங்க. 1 மணி நேரம் ஆனதுக்கு பிறகு உண்மையோட அக்கறையோட அவர் வந்து தீயணைப்பு துறைக்கு போன் பண்ணியிருக்கணும். போன் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து இறந்த ஒரு உயிரை எப்படியாவது அவங்க வந்து பிணமா தான் எடுத்துக்கணும். 1 மணி நேரத்துக்கு மேல இருக்க முடியாது, பிணமா தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா இவர்கள் இந்த பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. கார்பரேஷனும் அந்த கம்பெனியும் சுப்பையா கன்ஸ்ட்ரக்ஷன் அதை மூடி மறைப்பதற்கு என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுதுதான் அருகாமையில வேலை செய்திருந்த ரவி என்கிற ஒரு தொழிலாளி அழைக்கிறாங்க. இங்க உடனடியா வேலை இருக்கு, இங்க வந்து இந்த விஷயத்த நீங்க அடைப்பெடுக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிடும் பொழுது இது போல உள்ள போனவர் வரல, அவரையும் சேர்த்து நீங்க கூப்பிட்டுட்டு வரணும்னு சொல்லும் பொழுது அவரு சக தொழிலாளி என்ன இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம இவங்க எல்லாம் உள்ள போகும்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுக்கும் பொழுது அவர் கட்டாயத்தின் பேர்ல அவர் உள்ள வர. உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு உயிர் பலியோட இதை தடுத்திருக்க முடியும். தனியார் கம்பெனியினுடைய அலட்சியம், அவங்களுடைய லாப வெறி, அதே போல கார்பரேஷன் இந்த விஷயத்துல வந்து உடனடியாக தலையிடாம ஒரு பார்வையாளர் அங்க நேர்பார்வையாளரா ஒரு ஜேஇயோ ஒரு ஏசியோ இல்ல ஒரு கமிஷனரோ ஒரு பார்வைக்கு அந்த பக்கம் வந்துட்டு போறாங்க, அவங்க எல்லாம் வருவாங்கங்கிற அப்படி அடிப்படையில் இருந்துச்சுன்னா இந்த கம்பெனிக்காரனுக்கு போல அச்சம் இருக்கும்ல. அப்படின்னா டேரா இருக்கிறேன். நம்ம எப்பொழுதுமே ஒரு பொதுமக்கள் மீது குற்றம் சுமக்கிற சொசைட்டில நாம இருக்கிறோம். அதை ஏன் இவர்கள் கேட்கல, இதை ஏன் அவர்கள் கேட்கலன்னு பொறுப்பாளரை விட்டுருவோம். நம்ம அதான் சொல்றேன்ல, கார்பரேஷன் இதுல முழுமையான பங்கு இருக்கு. பொதுமக்கள் போய் தடுத்தெல்லாம் ஒரு சில விஷயங்களை நிறுத்த முடியல. இன்னைக்கு அவங்களை ஏன் சாக்கடையில இறக்குறீங்கன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்த முடியல. இடத்துல இன்னொரு சின்ன ஒரு எளிமையான கேள்வி தோழர். இப்ப நீங்க தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இந்த 2013 இது போன்ற மலக்குழிக்குள் மனிதர்களை இறக்குவதற்கு ஒரு தடை சட்டமே இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு நிறுவனத்திற்கான அந்த ஒப்பந்தத்திலேயே அது ஒரு முக்கியமான ஒரு சரத்த நிபந்தனையாக குறிப்பிடப்பட்டிருக்கா இல்லையா? அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் கார்பரேஷன் தான் சொல்லணும். எக்காரணத்தை முன்னிட்டும் ஆனா ஒரு சட்டம் இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி இதை நீங்க பயன்படுத்த கூடாதுங்கிறத விதிமுறையா இடம் பெற்றிருக்கணும் தானே? இடம் பெற்றிருக்கணும். இவங்க அறிவுறுத்தி இருக்கணும் தானே? இடம் பெற்றிருக்கணும். ஆனா எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு கார்பரேஷன் அவங்களை நீங்க சாக்கடையில இறக்கி வேலை வாங்கன்னு எழுதி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா, புரியுதுங்களா? நிச்சயமா. அதாவது ஒரு விஷயம் குறிப்பிடப்படலைங்கிறதுக்காக வந்து சட்டத்துக்கு விரோதமா அதெல்லாம் செயல்படுத்திட முடியாது. இந்த மேனுவல் சேவஞ்சிங் ஆக்ட் அடிப்படையில வந்து ஒரு தொழிலாளி இடைங்குவது வந்து தடை செய்யப்பட்டது. அதே நேரத்துல அவருக்கு வந்து அடுத்த கட்டத்துல அவருக்கு வந்து உரிய காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு, இதை கடந்துட்டு அடுத்தது போகலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த முதல் பிரபுங்கிற ஒரு நபர் இறங்கி 1 மணி நேரமா அவர் வெளியில வரல அப்படிங்கிறப்பவே வந்து நமக்கு வந்து ஏறத்தாழ அதுல வந்து ஒரு விஷயம் உறுதியாயிருச்சு, அவர் வந்து இறந்துட்டாரு. அப்படிதானே? ஆமா. அப்ப அப்படி இருக்கிற நிலைமையில அந்த சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மாநகராட்சிக்கு தகவல் தெரிவித்தாரா இல்லையா? அப்படி ஏதாவது வந்து எங்கேயாவது தகவல் இருக்கா? மாநகராட்சி சைட்ல இருந்து அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? மாநகராட்சியில இருந்து தகவல் போறது வந்து அங்க இருக்க ஒரு ஜேஇயோ ஒரு ஏஇயோ வச்சு கம்ப்ளைண்ட் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க வைப்பாங்க. ஒரு ஏஇ போய் ஒரு முடிவெடுத்து போயிடலாம், பெட்டிஷன் எல்லாம் கொடுத்துட மாட்டாரு. சரி, அவர் உச்சபட்ச அதிகாரிகளிடம் இருந்து எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இப்படிப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு, இதை என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, அதான் ஒரு உயிரோட போக ஒரு விஷயத்த அதுலதான் கார்பரேஷன் இருக்க முழுமையான பங்கு உண்டு. ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர் 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்கும் பொழுது இந்த செய்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி போயிருக்கும். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு 4:30 மணிக்கெல்லாம் இந்த செய்தி தெரியுது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா செய்தி வருது. இந்த செய்தி வந்து பத்திரிகைகள்ல வரும் பொழுது விஷவாயு தாக்கி மரணம்னு சொல்லிட்டு சில பத்திரிகைகள் டேரா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லைன்னா அதற்கு முன்னாடி வரை சம்பவம் என்ன இருக்கும்னா, தவறி விழுந்து இறந்து போயிட்டார், தடுக்கி விழுந்து இறந்து போய்விட்டார், கவனக்குறைவால் இறந்து போய்விட்டார் அப்படிதான் சொல்லி கார்பரேஷனும் ஒப்பந்த நிறுவனம் ரெண்டுமே சேர்ந்து இதனால் வரைக்கும் நடந்த வழக்குகளை தப்பிச்சு போவாங்க. இப்ப இதோட எஃப்ஐஆர் எப்படி போட்டாங்க தெரியுங்களா? இதோட எஃப்ஐஆர் வந்து பழைய செக்ஷன்ல 304A இருக்கு. இப்ப பிஎன்எஸ்ல வந்து 106/1 106/1 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுடைய அலட்சியத்தின் காரணமாக இன்னொருவர் இறந்து போவதற்கு உண்டான செக்ஷன். இது அலட்சியம்ங்கிறது எங்க வருது? அப்ப இந்த கோபம் இருக்கும்ல நமக்கு, கண்டிப்பா இதைதான் நாம போய் கேட்கிறோம். 7 மணிக்கு திருவெரும்பூரினுடைய காவல் ஆய்வாளர் வருகிறார். தூவாக்குடி அரசு மருத்துவமனையில கொண்டு போய் அவங்க இருவருடைய பிரேதத்தையும் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒரு குடும்பத்துல இருந்து எல்லோருமே வந்துட்டாங்க, வந்து அழுது புலம்பிட்டு இருக்காங்க. திடீரென்று அந்த மரணத்தை அவங்களால யாராலையும் ஏத்துக்க முடியல. அப்ப இந்த காவல் ஆய்வாளரிடம் போய் சொல்லுகிறோம், சார் இது போல இந்த 2 பேர் இறந்துட்டாங்க, இதுக்கு நீங்க வழக்கு போடுவதற்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வழக்கு வந்து 2013 மேனுவல் சேவஞ்சிங் ஆக்ட் அடிப்படையில போடணும்னு சொல்றோம். அப்பதான் அந்த சட்டத்தையே அவர் கேட்பது போல பாக்குறாரு.
அப்ப புரிஞ்சு போச்சு இவங்க வேறு விதமா இந்த சட்டத்தை போட்டுட்டாங்க. ம். அப்ப சொல்லுகிறோம் இது விஷவாயு தாக்கி ஏற்பட்ட மரணம். ம். அலட்சியத்தாளுங்கிறது இதுக்கு வராது. ம். இதுக்கு கொஞ்சம் சமமானதுதான் நான் போட்டிருக்கேன். அவங்க ம். அங்கிருந்தா போராட்டமே ஆரம்பிச்சது. சரி, இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு. போலீஸுக்கு அந்த புரிதல் இல்ல, ம், மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அந்த புரிதல் இருக்கும் இல்லையா? ம், ம். ஏன்னா இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆக்ட பத்தி அவங்க தான் நேரடியா அதுல வந்து சம்பந்தப்பட்ட ஒரு துறையினரா வந்து இருக்கிறாங்க. போலீஸை விட அவங்களுக்கு தான் அது வந்து தெரிஞ்சிருக்கும். அப்ப அவர்களாவது அத அந்த கோணத்துல அணுகுனாங்களா? அவர்களுடைய எதிர்வினை எப்படி இருந்தது? சார், மாநகராட்சி, ம். கலெக்டரேட், ம். ரெவென்யூ, மாவட்ட நிர்வாகம், ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய இதை சொல்லுங்க. இவையெல்லாம் அரசாங்கத்தின் ஒரு அங்கம் சார். சரி. இப்படி வந்து மேனுவல் சேவெஞ்சிங் ஆக்ட்ல ஒருத்தர் விஷவாயு தாக்கி இறந்தாருன்னு சொல்லிட்டு பதிவு செய்யக்கூடாதுன்னு தான் அந்த அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்தத்தினுடைய நோக்கம். என்ன காரணம்னா, ம். இப்ப ஒரு ஆட்சி நாம இப்ப சொல்லுகிறோம். இது ஒரு சமூக நீதி ஆட்சின்னு சொல்லுகிறோம். ம். இந்த சமூக நீதி ஆட்சியில சக மனிதனை சாக்கடைக்குள்ள இறக்கி ஒருத்தர் செத்து போனாருன்னா இந்த அரசாங்கத்திற்கு ம். கேள்விக்குள்ளாகும். இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சிக்கு அவமானம் தானே. ம். அப்ப காம்பன்சேஷன்ங்கிறது பிரச்சனை கிடையாது. இந்த உண்மையை மூடி மறைக்கணும். ம். இந்த விஷயம் வந்து உண்மையிலேயே சாக்கடையில ஒரு தொழிலாளி இறந்தாரு, உள்ள இறங்குனாரு அப்படிங்கறத மூடி மறைக்கணுங்கிறது எல்லோருக்கும் அதுதான் நோக்கமே. இல்ல, கான்ட்ராக்டுக்காரர் வந்து இந்த விஷயத்த வந்து மூடி மறைக்கணும், அந்த ஒருத்தர் இறந்து போனதை வந்து சத்தம் போடாம வந்து தூக்கிட்டு போயிடணும்னு முயற்சித்தாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் ஏன் இந்த விஷயத்துல மூடி மறைக்க முயற்சி? இதான் மீண்டும் சொல்லுகிறேன், இவர்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம். இந்த அரசாங்கத்தின் அங்கத்துல இருந்து மாநகராட்சி மட்டும் இண்டிபெண்டா செயல்பட முடியாது. இன்னொன்னு, இந்த சட்டத்தை பதிவு செய்தா ஃபர்ஸ்ட் முதன்மை குற்றவாளி யாரா நீங்க செய்யணும், மாநகராட்சி நிர்வாகத்தை தான் சேர்த்தாகும். அவர்கள் எப்படி தன்னை வந்து குற்றவாளி ஆக்குவதற்கு இந்த மேனுவல் சேவெஞ்சிங் ஆக்டை பதிவு செய்வதற்கு சுலபமா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க? அவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்ப கடினமான போராட்டம் நடத்தி தான் நீங்க தான் குற்றவாளிங்கிறது தான் அந்த சட்டம் சொல்லுது. உங்களுடைய பேரை கூட இணைக்காம இருந்துடலாம் அந்த எஃப்ஐஆர்ல. ஆனா பொறுப்பாளர் யார்? நீங்க யார் வேலை கொடுத்தது? நீங்க தானே. உங்க மேற்பார்வையில தானே இந்த வேலை நடந்திருக்கணும். இப்ப இந்த வேலை, இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒருத்தர் கான்ட்ராக்ட் தன்னுடைய பணியை முடிச்சுட்டு போயிட்டாரு சார். போனதுக்கு பிறகு அதுல ஒரு தொந்தரவு ஏற்படுது. அந்த கான்ட்ராக்டுக்காரடியா போய் பொதுமக்கள் பெட்டிஷன் கொடுப்பாங்களா, கார்பரேஷன் நோக்கி வருவாங்களா? கார்பரேஷன் தான். அதனாலதான் சொல்லுகிறேன், எப்ப முதன்மை அதுல வந்து யாரு அப்படின்னு கேக்குறீங்கன்னா கார்பரேஷன் தான். பிரின்சிபல் எம்ப்ளாயர்னு கேட்டீங்கன்னா கார்பரேஷன் தான். அதனால இந்த வழக்கை பதிவு செஞ்சா தன் நிர்வாகத்துல, தன் மாநகராட்சி நிர்வாகத்துல ஒரு விஷவாயு தாக்கி ஒரு படுகொலை நடக்கப்பட்டதுங்கிறத ஒத்துக்கொள்றதா ஆகும். அதை ஏற்றுக்கொள்ளாம அதை மூடி மறைப்பதற்கு அரசு நிர்வாகம், காவல்துறை, ரெவென்யூ எல்லோரும் சேர்ந்துதான் அந்த விஷயத்துல நமக்கு எதிராக நின்னாங்க. சம்பவம் நடந்தது என்னைக்குன்னு சொல்லு. 22ஆம் தேதி. எஃப்ஐஆர் என்னைக்கு போட்டாங்க? எஃப்ஐஆர் என்பது வந்து ஒரு நாள் முடிஞ்சு 26 மணி நேரம் கடந்ததுக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் நம்ம கையில கொடுக்க போறாங்க. பிஎன்எஸ் 106/1 தான் போடுறாங்க. ஓகே, இது சம்பந்தமாக உங்களிடம் கொஞ்சம் தெளிவா சொல்லணும். சொல்லிருங்க. ஏன்னா நீங்க நேரடியா வழக்கு எப்படி போட்டாங்கிறதுக்கு முன்னாடி, வழக்கு போடுவதற்கு முன்னாடி என்ன தொந்தரவு ஏற்பட்டதுன்னு சொல்லணும். என்னன்னா 2 பேருடைய பிரேதத்தையும் உங்களுக்கு வந்து மார்ச்சுரியில வச்சுட்டாங்க. மார்ச்சுரியில வச்சுட்டு அந்த மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த சட்டத்தை பத்தி ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு. அவங்க எல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க, இந்த சட்டத்தின் அடிப்படையில பதிவு செய்யுங்க, அப்பதான் வந்து குற்றவாளிகள் தப்ப முடியாது. இந்த சட்டத்தின் அடிப்படையில பதிவு செய்யணும்னா இழந்த தொழிலாளியின் குடும்பத்துக்கு அரசாங்கம் 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி கொடுக்கணும். சரிங்க. அதுல இருக்கிற ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு மாணவருக்கு கல்வி கொடுக்கணும். இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கியது அந்த சட்டம். அதனாலதான் இந்த சட்டத்தை நீங்க பதிவு செய்யுங்கன்னு சொல்லுகிறோம். அதை அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இறப்பிற்கு நியாயம் வேண்டும். இந்த இறப்பிற்கு நியாயம் கிடைக்கணும்னா அது வெறும் பணம் மட்டும் கிடையாது. இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டா இந்த சட்டத்துல வழக்க பதிவு செய்யணும். அப்ப கொண்டு போய் அங்க பிரேதத்தை இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த சட்டத்தை பதிவு செய்யாம நாங்க வந்து பிரேதத்தை உங்களுக்கு வந்து மார்ச்சுரியில உங்களுக்கு வந்து பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு நாங்க கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. ஓஹோ, இது எவ்வளவு நேரம் நடக்குது? 3:30 மணிக்கு இந்த இன்சிடென்ட் நடக்குதுன்னா இரவு வந்து 9 மணி 10 மணி வரைக்கும் யாரும் பிரேதத்தை வந்து பரிசோதனை செய்வதற்கு, போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு கையொப்பம் விடல. காரணம் இந்த சட்டத்தின் நீங்க வந்து வழக்கு பதிவு செய்யலங்கிறது தான். ஓஹோ, அப்ப நீங்க எங்களுக்கு வழக்கு பதிவு செய்யாம நாங்க பண்ண மாட்டோம்னு இருக்கும் பொழுது காவல்துறை எல்லாம் இந்த மக்களை எல்லாம் இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு உள்ள ஷட்டரை திறந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அங்க பார்க்கும்போது தெரியுது அடுத்த ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு தயாராயிட்டுன்னு சொல்லி இந்த மக்களிடம் அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாம் கூப்பிட்டுட்டு இங்க பாருங்க, உங்களோட அனுமதி இல்லாம உங்களோட உறவினரை, உங்களுடைய ஒரு கணவனையோ உங்களோட அப்பாவையோ நாலேஜ் இல்லாம போய் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது எல்லாரையும் கூட்டிட்டு போறோம், அவருடைய
பாடி இருக்கு, பக்கத்துல பிரேத பரிசோதனை செய்வதற்கான கத்தி, அதற்குண்டான உபகரணங்களோட எல்லாம் மாஸ்க் போட்டு அங்க இருக்க மெடிக்கல் ஊழியர்கள்லாம் இருக்காங்க. நம்ம கேட்கிறோம் போலீஸ்மேன்ட்ட, இது என்ன நியாயம்? உடன் இருக்கவங்க யாருமே இல்லைனாலுமே நீங்க வந்து பிரேத பரிசோதனை செய்ய முடியாது, இவ்வளவு உறவினர்கள் இருக்கும் பொழுது அதை தாண்டி நீங்க செய்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? நாங்க எடுத்துதான் வச்சிருக்கோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. பக்கத்துல எதுக்கு கத்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்கணும். அதை நாங்க எடுத்து வச்சிடுறோங்கிறாங்க. அப்ப எல்லா மக்களும் போயிட்டு இதை எடுத்து நீங்க வந்து ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கலன்னா நாங்க இங்க இருந்து நகர மாட்டோம்னு சொல்லும் போது காவல்துறையினுடைய ஆய்வாளர் வருகிறாரு. பிரேத பரிசோதனை செய்வதற்கெல்லாம் உங்களிடம் வந்து நாங்க வந்து கையொப்பம் வாங்கணும், உங்களுடைய ஒப்புதல் வாங்கணும் அவசியம் இல்லை அப்படின்னாரு. மக்களுக்கு அன்னைக்குதான் அப்பதான் கோபமே வந்துச்சு. இறந்து போன தொழிலாளியினுடைய உறவினர்கள் நாங்க, எங்களுடைய ஒப்புதல் இல்லாம நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பெரிய அளவுல கொண்டு போவார். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து தாசில்தார் வராரு. அது வரைக்கும் தாசில்தார் வரல. எத்தனை மணி நேரம் வரைக்கும் தாசில்தார் வரலங்க? 9 மணி வரைக்கும் தாசில்தார் வரல. சரி, 11 மணிக்கு மேலதான் வந்து மாவட்ட நிர்வாகத்தினுடைய அணுகுமுறை இப்படிதான் இருக்கு. ஆமா, இப்படிதான் இருக்கு. 9 மணிக்கு தான் தாசில்தார் வர. தாசில்தாரிடம் வந்து சொல்லுகிறோம், இல்ல அவங்களுக்கு எல்லாம் தகவல் போய் சேராம இருந்ததா? பொறுமையா இருக்கு, அப்படியே அலட்சியப்படுத்தி காலம் தாழ்த்தினா கூட்டம் கலைஞ்சிடும், இந்த பிரச்சனையை முடிச்சிடலாங்கிறது தான் பியூரோகிரசியினுடைய அடிப்படை குணமே. சரி, தாசில்தார் வராரு, அதுக்கு அடுத்து யார் வந்தது? தாசில்தார், அதுக்கு பிறகு ஆர்டிஓ வராரு. ஆர்டிஓட இந்த விஷயங்கள்லாம் சொல்லுகிறோம். இப்படி பாருங்க, ஒரு போலீஸே வந்து பிரேத பரிசோதனை செய்வதற்கு யாருடைய நாலேஜ் இல்லாம எங்களுக்கு பண்ண முடியும்? பிரேதத்தை வாங்குறது வாங்காம இருக்கிறது உங்களோட உரிமை, ஆனா நாங்க வந்து யாரையும் கேட்காம பண்ணுவோங்க பொழுது அவர் போலீஸை கூப்பிட்டு வான் பண்றாரு. அதோட போஸ்ட்மார்ட்டம் பண்ற வேலை நிறுத்தப்படுது. நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு இரவு 3:30 மணி வரைக்கும், நள்ளிரவு, ஆமா நள்ளிரவு 3:30 மணி வரைக்கும் போராட்டத்தை தொடர்றோம். நீங்க இந்த வழக்குல பதிவு செய்யும் பொழுது அங்க இருக்க போலீஸ் இல்ல, உங்களுடைய அந்த போராட்டங்கிறது வந்து அவங்களுக்கு உரிய இழப்பீடு வந்து வழங்கணுங்கிறதுக்கான ஒரு போராட்டமா இருந்ததா, இல்ல இந்த சட்டப்பிரிவுல இந்த வழக்க பதிவு செய்தாதான் இதற்கு நாங்க சம்மதம் தெரிவிப்போங்கிறது உங்களுடைய கோரிக்கையா இருந்ததா? ஏன்னா வெளியில வந்து சொன்னது ஒரு அவங்க வந்து பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க, காம்பன்சேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணத்தை வாங்கி தரதுல அரசு ஒரு தொகை சொல்றாங்க, அவங்க இவ்வளவு தொகை கொடுத்தாதான் நாங்க பண்ணுவோம்னு சொல்றாங்கிற மாதிரி ஒரு தகவல்ங்கிறது வெளியில வந்தது. பேரம் பேசப்பட்டிருந்ததுன்னா இங்க நம்ம வந்து வழக்கு பதிவு செய்வதற்கான அந்த போராட்டமே நடந்திருக்காது. வழக்க பதிவு செஞ்சிருந்ததுன்னா யாரும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அரசாங்கம் பணத்தை கொடுத்தாகணுங்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இந்த உத்தரவுக்கு இந்த அரசு நிர்வாகம், இந்த பியூரோகிரசி, இந்த போலீஸ், இந்த சர்க்கார் எல்லாம் கட்டுப்பட்டாகும். அதனால அங்க நடத்தப்பட்டது வந்து பணபேரமே கிடையாது. அது ஒரு சட்ட போராட்டம், ஒரு மனித உரிமை போராட்டம், ஒரு சுயமரியாதைக்கான போராட்டமா அது நடத்தப்பட்டது. அந்த நடத்தப்பட்டதன் மூலமா தான் இப்ப அந்த 30 லட்சம் ரூபாய் கொடுத்தது எந்த தனி மனிதனுடைய கைப்பணம் கிடையாது, எந்த முதலாளியும் தன்னுடைய லாபத்துல இருந்து அறுத்து கொடுக்கிறது கிடையாது. அந்த காம்பன்சேஷன்ங்கிறது அரசாங்கம் கொடுத்தது, மாநகராட்சி நிர்வாகத்திடமிருந்து கொடுக்கப்பட்டது. அந்த 30 லட்சம் ரூபாய் அதை கொடுப்பதற்கு தனியார் அந்த சுப்பையா கன்ஸ்ட்ரக்ஷன் தயாரா இருந்தாங்க. ஆனா என்ன சொல்லி திரும்ப கேட்டாங்க, அபிடவிட் எடுத்து அடிச்சு அவங்க ஒரு 8 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், அந்த 8 லட்சம் ரூபாய்க்கு நீங்க கையெழுத்து போடணும். அந்த கையெழுத்து போடுறதுல என்ன இருந்துச்சுன்னா, கவனக்குறைவாக தவறி விழுந்து இறந்து போயிட்டேன்னு சொல்லுங்க, நாங்க எதுவும் மேல்முறையீடு போட மாட்டோம் அப்படின்னு எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு சுப்பையா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க வழக்கறிஞர்கள் டீம் வந்து நம்மளும் அந்த பேப்பர் எடுத்து காமிக்கிறாங்க. நடுவுல வந்து அப்படி ஒரு முயற்சி நடந்ததா? ஆமா, இறுதியாக அடுத்த நாள் மாலை இது போல வந்து நேரடியாக வந்து வழக்கு பதிவு செய்யணுங்கும் பொழுது அவங்க இந்த முயற்சி எடுக்கிறாங்க. இந்த முயற்சி எடுக்கும் பொழுது நாம மறுத்துறோம். எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலமாக நேரடியா வரணும், உங்களிடம் பேரம் பேசுவதற்கு எங்க வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க சட்டப்படியான போராட்டத்தை நடத்தி தான் அவர்களுக்கு அந்த விஷயம் போராட்டத்தின் மூலமாக தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, நள்ளிரவு 3:30 மணி வரைக்கும் வந்து நீங்க வந்து அதை ரெசிஸ்ட் பண்றீங்க. அதன் பிறகு என்ன நடந்தது? நள்ளிரவு 3:30 மணிக்கு மேல அதுல ஒரு முடிவு எடுக்கணும்னா நீங்க வழக்கு பதிவு செய்யும் போது காவல்துறை என்ன சொல்றாங்க, இப்ப டைப் பண்றதுக்கு ஆள் இல்ல. டைப் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றது போலீஸ், ஆனா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு டாக்டர் அங்கேயே வச்சிருக்காங்க. ஒரு டாக்டரே வந்து ஒரு டாக்டர் டீமே அங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு தயாரா இரவு கடந்து இருக்க முடியுது, ஆனா டைப் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா அப்ப இருக்க அங்க இருக்க போலீஸ் சூப்பரண்ட் வந்து நம்மள்ட்ட கொடுத்த வாக்குறுதி, உங்களுக்கு காலையில நாங்க வந்து உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு எஃப்ஐஆர்ல அடிஷனலா நாங்க ஆட் பண்ணி கொடுத்துறோம். என்னென்ன ஆட் பண்ணி கொடுத்தோம்? ஆக்சுவலா அவங்க வந்து இப்ப நீங்க பிரேத பரிசோதனைக்கு முன்னாடியே அவங்க எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் நம்ம கையில கொடுக்கல, என்ன செக்ஷன் போட்டங்கிற விஷயத்தையும் சொல்லல. ஆனா அவர்கள் சொன்ன அடிப்படையில 106/1 அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டோம்.
அவங்க எஃப்ஐஆர் காப்பியே கடைசி வரைக்கும் அவங்க எஃப்ஐஆர் காப்பியே நம்ம கையில கொடுக்கும் பொழுது நேரம் ஏறத்தாழ 5:30 கடக்கும். அதாவது அடுத்த நாள் 5:30 தாண்டி 6 மணி போலதான் எஃப்ஐஆரே நம்ம கையில வாங்குறோம் 2013ல போட்டு. நீங்க அந்த எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா பின்பக்கம் அதோட இணைப்பு இருக்கும். அந்த இணைப்புல வந்து BNS 106/1 இருந்து சட்டப்பிரிவு மாற்று அறிக்கை ஒண்ணு அதுல அடிஷனல் ஆட் பண்ணிருக்கு. அதுதான் இந்த போராட்டம். அப்ப வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்துட்டு தான் போலீசார் உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்கன்னு தான் புரிஞ்சுக்க முடியும். ஆமா சார், ஆமா. ஆனா அதை நம்மிடம் வந்து கொடுக்கல. கொடுத்தா நாம வந்து விடாப்பிடியாக அதை கேள்வி கேட்போம் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்மளோட எஃப்ஐஆர் கொடுக்கல. அவன் போராட்டம் நடத்தியதன் மூலமாக இந்த சட்டம் வந்து மாற்றி அந்த இடத்துல இணைக்கப்பட்டிருக்கு. ஏன் ஒரே ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்க ஒரு செக்ஷன் பிரிவை சேர்ந்த இருக்க ஒரு கம்யூனிட்டி மக்கள் மட்டும் இருக்கிறாங்கன்னு சொல்லணும். இது வேலை கிடையாது சார், இது ஒரு தண்டனைன்னு நம்ம பார்க்கணும். அவர்கள் அத்தனை பேரையும் இந்த வழக்குல இணைச்சாதான் அவங்களுக்கு பயம் வரும். அந்த டிசைன் பண்ணவனுடைய அந்த சிந்தனை எவ்வளவு கொடூரமா இருக்கும். முதலாளி எந்த சட்டம் தண்டிக்குதோ அந்த சட்டம் எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது. சட்டம் இருக்கு, பல சட்டங்கள் இருந்து நடைமுறைப்படுத்தாதல இந்த மேனுவல் செவெஞ்ச் ஆக்டும் ஒண்ணு. தன் வாழ்க்கையில ஒரு நாள் கூட தன் பிள்ளைய சிங்காரிச்சு யூனிஃபார்ம் போட்டு அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போறத இந்த தூய்மை பணியாளர் பார்த்ததே கிடையாது. அவர் கமிஷனரா இருக்கலாம், அவர் கலெக்டரா இருக்கலாம், இல்ல கவர்னரா கூட இருக்கலாம். தனக்கு பாதிப்பு ஏற்படும், தனக்கு பிரச்சனை ஏற்படும், நாளைக்கு நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு போய் ஒரு கார்பரேஷன் கமிஷனர் போய் ஆஜராகணும் அப்படிங்கிற நிலை வந்தாதான்